இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வாழ்க நலமுடன். வைத்தியன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சித்ராவின் அன்பான ஆரோக்கியமான வணக்கங்கள். சில பேர் டயட் ஃபாலோ பண்ணுவாங்க, உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இரவு நேரத்தில் ஒரு சூப் மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம டின்னர் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சில பேருக்கு ஏதாவது ஒரு நாள் காலையில், மத்தியானம், ஈவினிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க, நல்லா சாப்பிட்ருப்பாங்க. ஸோ நைட் நேரத்தில் எதுவும் சாப்பிட வேணாம், ரொம்ப பசிக்கலை அப்படின்னு தோணும். பட் நைட் நேரத்தில் அந்த சாப்பிடாம தூங்குறத விட ஒரு சூப் மாதிரி குடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா சூப் அப்படிங்கிறதும் ஒரு வேளை உணவு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகச்சிறந்த உணவு தான். இப்போ சூப் அப்படின்னு சொன்னாலே அது தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் கலந்த ஒரு கலவை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் இதை தவிர்த்துட்டு 5 வகையான காய்கறிகள் நம்ம வேக வச்சு சேர்த்து ஒரு சூப் தயாரித்தோம் அப்படின்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த காய்கறிகளை வதக்குவதற்கு எண்ணெய்க்கு பதிலாக உப்பு சேர்க்காத வெண்ணெய் 1 ஸ்பூன் போட்டு வதக்குனீங்க அப்படின்னா அது இன்னும் அந்த சூப்போட சுவையை அதிகரிக்கும். வேக வைத்த கொண்டக்கடலை 1 கைப்பிடி அளவுக்கு சூப்பில் சேர்க்கலாம். எக் ட்ராப் சூப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதையும் நீங்கள் குடிக்கலாம். அதாவது அசைவம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு முட்டையை உடைச்சு நன்றாக அடித்து வச்சுக்கணும். சூப்பை இறக்கும் போது அதில் இதை ஊற்றிட்டிங்க அப்படின்னா இதான் எக் ட்ராப் சூப். அப்புறம் சூப்பை இன்னும் சூப்பராக்கிறதுக்கு வேக வைத்த சிக்கன் துண்டுகள் ஒரு 4 சேர்க்கலாம். அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அவித்த மெக்ரோனி அல்லது ஏதேனும் பாஸ்தா அல்லது நூடுல்ஸ் இதெல்லாம் சேர்த்து கூட ஒரு சூப்பரான சூப் தயாரிக்க முடியும். இப்போது தக்காளி சூப்பில் பொரித்த பிரெட் துண்டுகள் போடுவாங்க இல்லையா? அதுக்கு பதிலாக டோஸ்ட் செய்த பிரெட் துண்டுகளை சேர்க்கலாம். இன்னும் கூட இருக்கு, கேளுங்க. தக்காளி, வெள்ளை அல்லது மஞ்சள் பூசணி, ப்ரொக்கோலி, முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட், கொடமிளகாய், முருங்கைக்கீரை, அப்புறம் பாலக் அப்படின்னு சொல்லப்படுற பசலைக்கீரை, இது எல்லாத்தையும் கொண்டும் கூட நம்ம சுவையான ஆரோக்கியமான சூப்புகளை தயாரிக்கலாம். சூப் வைக்கிறதுக்கான சூப்பரான டிப்ஸ்லாம் இந்த பதிவில் பார்த்தீங்க. இதை கேட்கும்போதே உங்களுக்கு சூப்லாம் நிறைய குடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கும். விதவிதமான சூப்லாம் குடிச்சு ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருங்க அப்படின்னு சொல்லி விடைபெறும் நான் சித்ரா.